சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நல்ல செய்திதான் கொண்டு வந்திருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. உனக்கான யோக செய்தியைத்தான் நான் இப்பொழுது சொல்லப் போகிறேன். குழந்தையே, வாழ்க்கையில் எல்லாவற்றையும் உடனடியாக நடக்க வேண்டும். அதாவது நீ நினைத்த நேரத்திற்கு, நீ நினைத்த நிமிடத்திற்கு நடக்க வேண்டும் என்று நினைத்தால் அது எப்படி நடக்கும்? மேலிருந்து சொல்பவன் எப்பொழுதும் நேரத்தை குறித்து வைத்திருக்கின்றானோ அப்போதுதானே அனைத்தையுமே நடக்கும். எதுவுமே நடக்காமல் போகாது. உனக்கு ஒரு ஆசை இருக்கிறது என்றால் நிச்சயமாக அது நல்ல ஆசையாகத்தான் இருக்கும். யாருக்கும் எந்த ஒரு வகையிலும் தீங்கு இல்லாமல் தான் நீ ஆசைப்படுவாய். என்னுடைய குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் கிடைக்கவில்லை, நடக்கவில்லை என்று நினைக்காதே. நான் ஒரு சந்தோஷமான விஷயத்தை சொல்கிறேன். உன்னுடைய எதிர்காலத்தில் யாருடன் வாழ வேண்டும், எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், எப்படியெல்லாம் நிம்மதிகரமாக ஐஸ்வர்யங்களுடன் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த ஒரு வகையில் உன்னுடைய வாழ்க்கையில் பல திருப்பங்கள் இன்னும் ஒரு வாரத்திற்குள் நடக்க உள்ளது. ஒரு வாரம் என்பது ஒரு விஷயமே கிடையாது. இத்தனை நாட்கள், இத்தனை ஆண்டுகள் பொறுத்திருந்தால் இந்த ஒரு வாரத்திற்குள் பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்திருக்கும். பல விஷயங்கள் உனக்கு பிடித்தது போலவே அமையும். நீ நினைத்திருக்கின்றாய், நான் எதுவுமே செய்யவில்லை என்றேன். உனக்கானதை நான் சரியான நேரத்தில் நடத்தி வைத்து கொண்டே தான் இருக்கின்றேன். ஒவ்வொரு விஷயமும் நான் குறித்த நேரத்தில் நடத்து கொண்டே இருக்கும் பொழுது இதில் மாற்றங்கள் எதுவும் கிடையாது. சில சமயங்களில் நேரமாகும், ஆனால் சரியான நேரத்திற்குள் நடந்துவிடும். நீ நினைக்காதே குழந்தையே, எதையுமே எப்பொழுதுமே பாரமாக நினைக்காதே. ஒரு கஷ்டம் வந்துவிட்டால் அது பெரிய விஷயமாக நினைக்காதே. நீ நினைத்துக்கொள், இந்த விஷயமும் மாறும். எவ்வளவோ விஷயத்தை தாண்டி நிச்சயமாக இதையும் தாண்டுவோம். ஒரு விஷயம் நமக்கு பிடித்திருக்கிறது, அது நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் பல போராட்டங்களை சந்தித்து தானே ஆக வேண்டும். சிலருக்கு எடுத்தவுடன், சிலருக்கு போராடினால் நிச்சயமாக கிடைக்கும். உன் வாழ்க்கையில் எடுத்தவுடன் எதுவும் கிடைக்கவில்லை. நீ போராடினால் உனக்கு தேவையானது கிடைக்கும். ஆனால் உனக்கு என்ன வேண்டுமோ அதில் மட்டும் நிலையாக மாறாதே. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நிலையாக, எத்தனை நாட்கள் ஆனாலும் நிலையாக இருந்தால் மட்டும்தான் எதுவாக இருந்தாலும் அடைய முடியும். உன் வாழ்க்கையில் உனக்கு பிடித்தது வேண்டுமென்றால் பொறுமையுடன் இரு. உனக்கான பொறுமைக்கான அனைத்து விஷயங்களும் உனக்கு நற்பலனாகவே கிடைக்கும். இந்த சாயப்பா உனக்கு துணையாக எப்பொழுதும் நான் கூடவே இருக்கின்றேன். எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.